நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரமான அஸ்வினை பத்தி பேசுவோம். ஒரு நட்சத்திரத்தை வச்சு ஒரு பிசினஸை க்ரோத் பண்ண முடியும், ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும். அது எந்தெந்த நட்சத்திரம் எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறது இருக்குது. பொதுவாகவே அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருத்தங்க பிறந்தாங்க அப்படின்னா செவ்வாயோட ஆதிக்கத்தை எடுத்து செயல்படுத்துவாங்க. எப்படி அப்படின்னா அவங்க குடும்பத்தில் வந்து இவங்க ஒரு 25லேருந்து ஒரு 40 வயசு இந்த காலகட்டங்களில் பரணி அப்படின்னா நட்பின் அடிப்படையில் தான் அவங்க லைஃப்பில் வந்து நிறைய மாற்றம் நடக்கும். லைஃப் பார்ட்னரோ, சரியான நட்போ, சரியான தொழில் பார்ட்னரோ, ஆனால் இவங்களுக்கு இது எதுவுமே சரியாக இல்லை அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரமும் வந்து ஒரு இந்த வேலையை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய சொல்லி வச்சிருக்காங்க. அற்புதமாக வேலை செய்யுது. இப்போ மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டரில் நல்லாடை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊரில் உள்ள கிருத்திகையை பற்றி பேசணும்னா உண்மையிலேயே ஒரு அற்புதமான நட்சத்திரம்னா. எத்தனையோ பேர் வந்து ஒரு முயற்சி பண்ணுவாங்க. கிருத்திகை அந்த இடத்துல என்ட்ரு ஆயிட்டுன்னு வச்சுங்க, பாகுபலி மாதிரியே. இவங்க வந்து போன ஜென்மத்தில் வந்து ஒரு அரச பரம்பரையில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயசானவங்களுக்கு உதவி செய்யலாம். இதெல்லாம் வந்து பண்ணாங்க அப்படின்னா இவங்க மனசில் உள்ள கவலைகள்லாம். இப்போ சனி தசைனா நிறைய பேருக்கு பயம் இருக்கும். ஆனால் சிம்ம லக்கணத்தில் பிறந்த சூப்பர் ஸ்டாருக்கு 2ஆம் இடத்துல இருந்து சனி தசை நடக்கும்போது தான். சுகமே சொல்ல வெற்றி. வணக்கண்ணா. கடந்த வாரம் பேசின பதிவு நல்லா போயிருந்துச்சு. நிறைய மக்கள் பார்த்துருந்தாங்க. நம்ம ராசியை பற்றி பேசுறது நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. தேதிகளை பற்றி பேசுறது நிறைய பார்த்துருந்தாங்க. நிச்சயமா நட்சத்திரங்கள் பற்றி பேசலாம்னு பேசிட்டு இருந்தோம். நிச்சயமாக நாள் அமைஞ்சிருக்கு. சரிங்க, இன்னைக்கு நட்சத்திரத்தை பற்றி பேசுவோம் வெற்றி. சரிங்கண்ணா. முதல்ல அஸ்வின் நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பிப்போம். அதாவதுண்ணா ஜோதிடம் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு விசேஷம் கொடுத்துருக்காங்க. நிச்சயமா நீங்கள் சொன்ன இன்னொரு விஷயத்தை நான் இங்கே ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கேன். சரிங்க. ஏன்னா ராகு எப்போ ஷிஃப்ட் ஆச்சோ, சரிங்க, மீனத்துக்கு வந்துச்சோ, குருவோட வீட்டுக்கு வந்துச்சோ, நீங்கள் அப்பயே சொன்னீங்க குழந்தைகளை வச்சு படம் எடுப்பாங்கண்ணே. குருனா குழந்தை, பெண் குழந்தை வச்சு படம் எடுப்பாங்க. ஏன்னா பெண் குழந்தைகளை வச்சு படம் எடுக்க போகிற படம் தான் வெற்றி ஆகும்னு சொன்னீங்க. சரிங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 4-5 படம் தொடர்ந்து வெற்றி வந்துகிட்டே இருக்கு. வந்துருக்கு. எல்லா படமே குழந்தைய மையமாக வச்சு தான் வந்துட்டு இருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் பழைய ஆட்கள் நடிக்கிற படம், இப்போ மோகனோ ராமராஜனோ அவங்க நடிக்கிறதும் குழந்தைய வச்சு தான் நடிக்கிறாங்க. ஆமாம். ஸோ உங்கள் கணிப்பு ரொம்ப துல்லியமாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ரொம்ப நன்றி. அதாவதுண்ணே இந்த நம்மளுடைய ஜாதகம் ப்ளஸ் கோச்சாரம் இந்த ரெண்டும் இணைச்சி நம்ம பலன் சொல்லும்போது அற்புதமான பலன் சொல்லிடுறாங்க. சில விஐபிகள் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து பெரிய லாஸ் ஆகிட்டேன், ஒரு பெரிய அமௌண்ட்டை விட்டுட்டான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரெக்கவர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கூட இந்த கோச்சாரத்துக்கு உண்டு. அதனால தான் நல்லவன் செய்யாத நாள் செய்யும், நாள் செய்யாத நேரம் செய்யும் சொல்லி வச்சுருக்காங்க. சரியான நாள் பார்த்து சில விஷயங்கள் செஞ்சுட்டா இழந்ததை கூட மீண்டும் பெற வைக்க முடியும். அதேமாதிரி நம்ம ஆசைப்பட்டதை கூட அவங்களுக்கு வந்து ஜெயிச்சு கொடுக்க முடியும். அது வந்து அவங்களுக்கு வந்து அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை கிடைக்கிறதுக்கு வழிகள் நம்ம சொல்கிறதுக்கு நம்ம சாஸ்திரத்தில் வழியை வச்சுட்டு போயிருக்காங்க நம்ம முன்னோர்கள். நிச்சயமா அது நீங்கள் பார்த்து நிறைய விஷயங்கள் துல்லியமாக சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் நிறைய நல்லது நடக்குது. சரிம்மா, ரொம்ப நன்றி. அது ஃபீட்பேக் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. சரிண்ணா. கீழே நம்ம போடுறப்பவும் வீடியோ போடுறப்பவும் சரி அந்த கமெண்ட்ஸில் அவங்க போடுறாங்க, பட்டப்பா சொன்னாரு நான் பண்ணேன், அதை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய போடுறாங்க. கண்டிப்பாக மேலும் இது மாதிரி வர வேணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணா. நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரமான அஸ்வினை பற்றி பேசுவோம். சரிண்ணா. ஏன் கேது வந்து ஃபர்ஸ்ட் வச்சாங்கன்றத சொல்லுங்க. சரிண்ணா. இப்போ கேதுவுக்கும் விநாயகருக்கும் சம்மந்தம் உண்டு அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுது. ஆமாம். நம்ம எப்பொழுதுமே வந்து ஒரு காரியத்தை முத ஆரம்பிக்கும் போது விநாயகரோட பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிப்போம். அந்த காரியம் வந்து வெற்றி அடையணும்னு. அதேமாதிரி அவருக்கு உண்டான ஒரு நட்சத்திரமான கேதுவோட நட்சத்திரம் வந்து முதல் நட்சத்திரமாக நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க மேசத்தில். இது வந்து செவ்வாய் வீட்டில் வர நட்சத்திரம். இப்போ வந்து அஸ்வினி வந்து கேது நட்சத்திரம். சிம்ம ராசிலையும் கேது நட்சத்திரம் இருக்குது, தனுசு ராசிலையும் இருக்குது. ஆனால் மேசராசியில் உள்ள கேது நட்சத்திரத்துக்கும் சிம்ம ராசியில் உள்ள கேது நட்சத்திரத்துக்கும் தனுசு ராசியில் உள்ள கேது நட்சத்திரத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. பொதுவாகவே அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருத்தங்க பிறந்தாங்க அப்படின்னா இவங்க செவ்வாயோட ஆதிக்கத்தை எடுத்து செயல்படுத்துவாங்க. எப்படி அப்படின்னா அவங்க குடும்பத்தில் வந்து மருத்துவர்கள் இருப்பாங்க, போலீஸ், இராணுவம், சீருடை பணியில் உள்ளவங்க இதில் இருப்பாங்க. இல்லை இந்த ஜாதகரே அதில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக அஸ்வினி அப்படின்னால குதிரைனால வந்து எப்படின்னா பயணம் போகிறதுக்காக நம்ம பயன்படுத்திட்டு வந்த ஒரு விஷயம். அதோடைய பலத்தை ஒரு இன்ஜினோட பலத்தை சொல்கிறதுக்கு கூட குதிரை திறன்கிற அடிப்படையில் தான் நம்ம வந்து நிர்ணயம் பண்ணுறோம் எவ்வளோ ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து உடல் பலம் வந்து மிக்கவங்க அஸ்வினியில் பிறந்தவங்க உடல் பலம் மிக்கவங்க. நிறையா ஸ்போர்ட்ஸ் மேனு, உடல் பயிற்சியாளர்கள், அப்புறம் வந்து யோகா ட்ரெயினர்கள், இது எல்லாமே இருப்பாங்க. இதுல எல்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே ஆர்வம் உண்டு. பொதுவாக வந்து அப்பாவுடைய அன்பு வந்து இவங்களுக்கு பெரிய கை கொடுக்கும். நிறைய பேருக்கு அப்பாவுடைய சொத்தோ அப்பாவுடைய அன்போ இவங்களுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயங்க. இதில் வந்து நல்ல விஷயங்கள்லாம் வந்து நிறையா இருந்தாலும் இவங்க வந்து அன்புக்கு அடிபணியக்கூடிய நபர், அதிகாரத்தை அடிபணிய மாட்டாங்க. இவங்க எப்படின்னா யார்ட்டையும் உதவி கேட்கணும்னா அவ்வளோ சீக்கிரம் போய் கேட்க மாட்டாங்க, ரொம்ப யோசிப்பாங்க.
ஒரு வாட்டிக்கு 100 வாட்டி யோசிச்சு அப்புறம் தான் போய் உதவி கேட்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் போய் கேட்குற ஒரு பழக்கம் இவங்கள்ட்ட இல்லை. இவங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மைனஸான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு ஹெல்த் ரீதியான பாதிப்பு இருக்கிற மாதிரி தெரியும். போய் செக் பண்ணி பார்த்தாங்கன்னா இருக்காது. டாக்டரை போய் செக் பண்ணுவாங்க, பெருசாக ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சில மாத்திரை எழுதி கொடுத்துருவாங்க. அது ஒரு சில அந்த உடல் ரீதியான ஒரு பயம் வந்து இவங்களுக்கு இருக்கும். அதனால தான் யோகாவோ மெடிடேஷன் செய்கிறது வந்து ரொம்ப நல்லது இவங்களுக்கு. அது வந்து இவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணலாம். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க ஒரு 25லேருந்து ஒரு 40 வயசு இந்த காலகட்டங்களில் ஒரு பெரும்பாலான பர்சன்டேஜ் கணக்கில் குடும்பத்தை பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நட்சத்திரத்துக்கு உண்டுங்க. இதெல்லாம் எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வருமுன் காப்பது மேல் அப்படி சொல்லியிருக்காங்களே, சில நேரங்களில் வந்து பிரிவினை வந்து நல்ல விதமாக வர்றது வந்து பிரச்சனை இல்லை, கெட்ட விதமாக வந்துடக்கூடாது. இப்போ டைவர்ஸ் ஆகுறது, இப்போ வந்து இல்லை இழக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிலருக்கு நடக்கும். அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல விதமான ஒரு விஷயத்துக்கு வந்து இந்த ஜோதிடம் வந்து வழிகாட்டுது. அந்த டைமில் ஒரு பிரிவினை வரணும் அப்படின்னா, நம்ம இயற்கையாக ஒரு கொஞ்ச நாள் வந்து யாராச்சும் வெளிநாடு போயிட்டு வந்திருக்கலாம், இல்லை வெளியூர் கொஞ்ச நாள் தங்கிட்டு வரலாம். இதே மாதிரி விஷயங்களை செஞ்சால் அஸ்வினி வந்து சூப்பராக இருக்குங்க. இன்னும் வந்து மற்ற விஷயங்களை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அற்புதமான பலன் சொல்லிடலாம். அதாவது திதி, யோக, கரணம், லக்ன புள்ளி, நடக்கிற தசை, இதெல்லாம் வச்சு சொன்னோம் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு தெளிவாக வழிகாட்ட முடியும். நிச்சயமா ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் வச்சுக்கு சொல்லிடலாம். நிச்சயமா அந்த அஸ்வினியில் நிறைய பேர் வந்து சித்த மருத்துவராக இருக்காங்க, இல்லை மருந்து கடை வச்சிருக்காங்க நிறைய பேர். ஆமாம், அதை சொன்னேன். இப்போ வந்து அந்த மருத்துவ குணம் உள்ளதுங்க. அது மட்டும் கிடையாது, கைராசி மருத்துவர். இவங்க இந்த ஜாதகர் வந்து மருத்துவம் படித்தாங்க அப்படின்னா கைராசி மருத்துவர் அப்படின்னு பேர் எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து இயற்கை இந்த கடவுள் வந்து ஒரு வரம் கொடுத்துருக்காரு. உங்க கையில இருந்து மருந்து வாங்கி சாப்பிட்டாலும் நோய் டக்குன்னு குணமாறது. ஆமா, நம்ம செந்தில் சார் கூட அஸ்வினி நட்சத்திரம். அவர் நிறைய பேருக்கு வந்து ஹெல்த் ரீதியான பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்கிறாரு. அவர் வந்து நான் அவரை பார்க்கும்போது சொன்னேன், சார் நீங்க மருந்து கொடுத்தீங்கன்னா அற்புதமாக வேலை செய்யுது சார். ஏன்னா தேவலோக மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க நட்சத்திரம் வந்து அஸ்வினி. இவங்க குடும்பத்தில் பெரும்பாலும் வந்து இரட்டை பிரிவுகள் இருப்பாங்க. நிறைய பேர் இரட்டை பிரிவுகள் பிறந்தவங்க இருப்பாங்க. குடும்பத்தில் 8 குழந்தை பிறகுதுல அவங்கெல்லாம் அந்த ராசியில இருப்பாங்க பெரும்பாலும். அதில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படி குழந்தைகள் பிறக்கும். ஆமா, வாய்ப்பு அதிகம். 2 குழந்தைகள் பிறக்கும். ஆமா. இவங்களுக்கு வந்து விநாயகர் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். 2வது வந்து திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி பக்கம் திருத்துறைப்பூண்டி இருக்குங்க. திருத்துறைப்பூண்டி பக்கத்துல பிறவி மருந்தீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. ஆமா, அந்த கோவிலுக்கு ஒரு முறைனாலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க போயிட்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப யோகம். அதே மாதிரியே வந்து எனக்கு தெரிஞ்சு சூலூர், கோயம்புத்தூர் சூலூரில் மருந்தீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குது, சிவன் கோவில். அங்கே போய் வழிபட்டு வரலாம். அங்கே பக்கத்தில் உள்ளவங்க அங்கே போயிட்டு வரலாம். இங்கே பக்கத்தில் உள்ளவங்க இங்கே போயிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு வாட்டிலாம் போயிட்டு வரணும். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு வாட்டிலாம் அங்கே போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷங்க. இன்னும் நிறைய இருக்குது. இது சுருக்கமான பார்வை. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்தை சொல்லிட்டு போனோம். அடுத்தது நம்ம வந்து பரணி நட்சத்திரம். பரணி அப்படின்னா நட்பின் அடிப்படையில் தான் அவங்க லைஃப்பில் வந்து நிறைய மாற்றம் நடக்குங்க. எப்போ ஒரு புன்னகை இருக்கும். இவங்களுக்கு வந்து சரியான லைஃப் பார்ட்னரோ, சரியான நட்போ, சரியான தொழில் பார்ட்னரோ, சரியான சிஷியர்களோ, சரியான குருவோ கிடைச்சது அப்படின்னா கூட உள்ள 100 பேரை வாழ வைக்கிற அளவுக்கு இவங்கள்கிட்ட ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. கூட உள்ள 100 பேருக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். ஆனால் இவங்களுக்கு இது எதுவுமே சரியா இல்லை அப்படின்னா கூட உள்ள 100 பேர் தொலைஞ்சாங்க. அந்த அளவுக்கு ஏன்னா இவங்களே வந்து நிறையா பாதிச்சிருப்பாங்க. அதனால் திறமை அறிவு இருந்தும் பாதிப்பு அடைஞ்சா அது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான விஷயம். அப்படி ஒரு விஷயமும் இந்த இதில் இருக்குது. அப்போ நல்ல துணையோ, நல்ல நட்போ, நல்ல ஒரு தொழில் பார்ட்னரோ, இல்லை வந்து ஒரு மாணவனோ, குருவோ, இது மாதிரி ஏதோ ஒன்று இவங்க நினச்சது மாதிரி ஒருத்தங்க அமைச்சிட்டாங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிருவாங்க. முக்கியமான ஒரு நம்ம அட்வைஸ் பரணிக்கு அப்படின்னா, நெருப்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி எலக்ட்ரானிக் அந்த கரண்ட் மின்சாரம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இதனால சில பேருக்கு பாதிப்புகள் வந்து உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு வாட்டு கூட இருக்கும். ஆமாம், இல்லாட்டி இவங்க குடும்பத்தில் கூட நெருப்பினால் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. சின்ன வயசில் மரணம் அடைஞ்சவங்க, இதெல்லாம் வந்து பரணி நட்சத்திரத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகங்க. இவங்க சுவையான உணவு உண்பதில் வந்து ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க. 100% உண்மை. சூடாக இருக்கணும், அதே நேரத்தில் சுவையாக. ஆமாம், சூடாக இருக்கணும், அது சுவையாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே தலைமையை தாங்கக்கூடிய ஒரு தகுதி வந்து உடையவங்க. சின்ன வயசுலேயே வேலைக்கு போயிடுவாங்க. ஆமாம், வேலைக்கு போய் உழைக்கணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு அதிகமான ஒரு எண்ணங்கள் வந்து இவங்களை வந்து செயல்படுத்த வைக்கும். இந்த யூஜி முடிச்சோடனே கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல வைப்பாங்க. சில பேர் தான் பிஜி முடிச்சு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் போவாங்க. ஆமாம். இந்த யூஜில முடிச்சோடனே கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் அதிகமாக பிளேஸ் யாரும் பார்த்தீங்கன்னா பரணத்துக்காரங்க ஆவாங்க. கண்டிப்பா. அதான் இளம் வயதுல டக்குன்னு ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்காம எவ்வளவு குயிக்கா வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் தாட்டு அவங்க ஓடிட்டு இருக்கும். அதை செயல்படுத்த செஞ்சு வெற்றியும் அடைஞ்சிருவாங்க. சின்ன வயசுலேயே பெரும்பாலானவங்களும் வெற்றி அடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. இவங்க எப்படின்னா எப்பொழுதுமே எதுலையுமே கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும்
அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் உங்களுக்கு. நம்பினவங்களுக்கு வந்து ஒரு எப்போதுமே நம்பிக்கையாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு கரெக்டாக இருக்குங்கிறது வந்து இப்போ ஸ்கூல் ஃபீஸ் 1ஆம் தேதி கட்டணும் அப்படின்னா கரெக்டாக கட்டிடுவாங்க. அதுக்கான என்னென்ன பண்ணணுமோ அதை அத்தனை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் மட்டும் அதாவது மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மின்சார கட்டணம். இந்த மின்சார கட்டணம்னா சில நேரங்களில் வந்து இவங்க லேட்டாக கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிடும். ஃபீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஃபீஸ் பண்ணிட்டு, ஏன்னா மின்சாரம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்குன்னு சொல்கிறோம்ல. நிறைய பேருக்கு ஃபீஸ் பிடுங்கின கதையெல்லாம் இந்த பரணியில் இருக்குதுங்க. அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த குடும்பத்தில் வந்து ஜெயா, விஜயா, மோகனா இந்த பேரெல்லாம் வந்து இந்த மேசராசி பரணி நட்சத்திரத்தோட சம்பந்தப்பட்ட பேருங்க. இதெல்லாம் சம்மந்தப்படும் போது அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அது வந்து அது ஜாதகத்தை பொறுத்து அது யோகமா அவயோகமா வேலை செய்யுமாங்கிறது நம்ம ஜாதகம் சொல்லணும். ஆனா கட்டாயம் இந்த பேர்லாம் இந்த நட்சத்திரத்தோட சம்மந்தப்படுது. பரணி நட்சத்திரத்தோட சம்மந்தப்பட்டது. ஜெயானா ஜெயந்தியா இருக்கலாம், ஜெயசூர்யாவா இருக்கலாம், விஜயா இருக்கலாம், விஜயலட்சுமியா இருக்கலாம், மோகன சுந்தரி, இது மாதிரி ஏதோ ஒரு பேர்ல இந்த சம்மந்தப்படுங்க. இதெல்லாம் வந்து இந்த பரணி நட்சத்திரத்தோட அடிப்படையான விஷயம். பொதுவாக பரணி நட்சத்திரத்தில் வந்து புத்தாடை வந்து உடுத்தக்கூடாதுன்னு ஒரு கதை இருக்குதுங்க. புத்தாடை உடுத்துனா அந்த அந்த உடை வந்து பயன் தராமல் போயிடும், கிழிஞ்சு போயிடும், அப்படியெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்குது இந்த பரணியில் தான் ஒரு மன்னன் வந்து ஒரு வாகனம் செய்ய சொல்றாரு. அது செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது அது ஒரு கதை இருக்குது. ஆமா, அந்த வாகனத்தை வந்து கீழே வந்து அவரே வந்து இறந்துருவாரு. அப்போ வந்து ஒவ்வொரு நட்சத்திரமும் வந்து இந்த வேலையை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய சொல்லி வச்சிருக்காங்க, கதைகள்ல சொல்லி வச்சிருக்காங்க. அது நிஜமாவே அப்படி இருக்குதுங்க. நம்ம செயல்படுத்தி பார்க்கும்போது அற்புதமா வேலை செய்யுது. நிச்சயமா அவங்க கும்பிட வேண்டிய தெய்வம். இப்போ மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர்ல நெடுங்காடு வழியா காரைக்கால் போற மார்க்கத்துல நல்லாடை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊர்ல உள்ள அக்னீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குதுங்க. அந்த கோயிலுக்கு ஒரு முறைனாலும் பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க போயிட்டு வந்தா வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். நிச்சயமா பரணி நட்சத்திரக்காரர்கள் அந்த கோயிலை பார்த்துக்கிட்டாங்கன்னா அந்த கோயிலை போய் ஒரு வாட்டி போய் கால வச்சு வந்துட்டாலே வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் சூப்பரா இருக்கும். அடுத்த கிருத்திகை நட்சத்திரம் சொல்லுங்க வெற்றி. ஆனா கிருத்திகையை பத்தி பேசணும்னா உண்மையிலேயே ஒரு அற்புதமான நட்சத்திரம்னா கிருத்திகை. இப்ப எத்தனையோ பேர் வந்து ஒரு முயற்சி பண்ணுவாங்க ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்கு, யாராலையும் முடியாது. கிருத்திகை அந்த இடத்துல என்ட்ரு ஆயிட்டுன்னு வச்சுங்க, பாகுபலி மாதிரியே அந்த காரியம் முடிஞ்சிடும். ஒரு சினிமாவில் ஹீரோ வரும்போது எப்படி காமிக்கிறாங்க, அவங்களோட ஒரு பிடிவாத குணம் இருக்கு. பிடிவாத குணம், முடிக்காம விடக்கூடாதுன்னு ஒரு பிடிவாத குணம் இருக்கு. ஆமா, ரியல் ஹீரோ மாதிரி தாங்க அவங்க. இப்ப ஒரு படத்துல வந்து யாராலையும் சாதிக்க முடியாத விஷயத்த ஒரு ஹீரோ வந்து சாதிக்கிற மாதிரி எடுப்பாங்க. அப்படி ஒரு நட்சத்திரம் வந்து கிருத்திகை. யாராலையும் முடிக்க முடியாத விஷயத்த இவங்க என்ட்ரி ஆகி அதுல வந்து ஈடுபட்டாங்க அப்படின்னா அந்த காரியம் வந்து சக்சஸ் ஆயிடும். அப்படியாப்பட்ட ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. நான் ஜாதக பலன் பார்க்கும்போது கூட சொல்லுவேன், இவங்க வந்து சின்ன வயசுல படிக்கும் எல்கேஜி யூகேஜி அந்த டைம்ல படிக்கும் போது ஃபர்ஸ்ட் தேர்ட் ரேங்க் எடுத்தாங்களான்னு கேட்டோம்னா ஆமாம்பாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இந்த ரேங்க் உள்ள தான் அவங்க எடுத்திருப்பாங்க மிடில் கிளாஸ்ல. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நான் வந்து எதுக்காக இது நான் வெளிப்படையா சொல்றேன்னா, ஜோதிடம் எவ்வளவு அழகா வேலை செய்யுதுங்கிறத நீங்க நம்ம நேர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நிச்சயமா. இதன் மூலம் வந்து என்னன்னா, எதையுமே சாதிக்கிறதுக்கான வழிகள் ஜோதிடத்துல உண்டு அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். கரெக்டா நம்ம ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணா ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி வந்து இந்த கிருத்திகையில பிறந்தவங்களுக்கு வந்து ஹெல்த் ரீதியான பாதிப்பு வருதுன்னு வச்சுங்களேன், அது வந்து வயிறு சார்ந்த பிரச்சனை தான் வரும். செரிமான பிரச்சனை, வயிறு சார்ந்த ஏதோ ஒரு வகையில் வயிறு சார்ந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து நிறைய பொருள் வாங்கி சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் இவங்க வந்து பொருள் வாங்கி அதிகமாக சேர்த்தாங்கன்னா நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருவாங்க. ஓ அப்படியா? ஆமாம், பொருள் வாங்கி சேர்க்கறதுல வந்து கவனமாக இருக்கணும். தேவைப்படுறது மட்டும் பொருள் வாங்கிக்கலாம். ஆமாம், இதில் வந்து நிறைய பேர் கிருத்திகளை பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டில் போய் வசிக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலை வந்து கிருத்திகை இருக்குதுங்க, கிருத்திகை நட்சத்திரத்துக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து எப்படின்னா ஒரு 10 பேர்ல 100 பேர்ல இருந்தாலும் ஒரு தேஜஸ் கம்பீரம் அவங்கள்ட்ட இருக்கும், முகத்தில் ஒரு ஒளி வீசும். இவங்க ஒரு இடத்துல என்ட்ரானால இப்போ உதாரணத்துக்கு ஒரு கடையில் ஒரு ஜாமான் வாங்க போகிறாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறாங்கன்னு வச்சுக்கலாம், இவங்க போனது போய் டக்குன்னு அந்த ஒரு கடையில் ஒரு கூட்டம் முடியும். அப்படி ஒரு விசேஷம் வந்து கிருத்திகையில் இருக்குது. இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, மீண்டும் சொல்கிறேன், ஒரு நட்சத்திரத்தை வச்சு ஒரு பிஸ்னஸை க்ரோத் பண்ண முடியும், எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும். அது எந்தெந்த நட்சத்திரம் எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறது இருக்குது. அதை யோகமானவன்னு சொல்லக்கூடியதுல நானும் அவினாஷ் சௌத்ரி பேசிட்டு இருக்க பார்த்தோம். யோகம் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சரிங்க, ஒரு கடைக்குள்ள நீங்க என்ட்ராறீங்க, ஆமா, உங்களுக்கு முன்னாடி கூட்டம் வந்துச்சா யோகம் கூட்டம் இருக்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குனாங்க. நீங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கரெக்டா ஒண்ணுமே இல்லாதத ஊதி பெருசாக்கக்கூடிய விஷயங்க அதுல இருக்குதுங்க கிருத்திகை நட்சத்திரத்துல. ஆமா, அற்புதமான ஒரு நட்சத்திரம். இது வந்து அக்னி அடிப்படையா வச்சு செயல்படக்கூடியது. கட் அண்ட் ரைட்டா பேசுவாங்க, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசக்கூடிய நபர். ஆமா, கிருத்திகை அப்படித்தான் இருக்கும். ஆமா, முடியும்னா முடியும்னு சொல்லுங்க, முடியாது சும்மா வளவலன்னு இந்த பேசுறதெல்லாம் இவங்கள்ட்ட இருக்காது.
ஸ்ட்ரெயிட்டாக எதையும் பேசுவாங்க. இவங்க வந்து போன ஜென்மத்தில் வந்து ஒரு அரச பரம்பரையில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி உங்க குவாலிட்டியில் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து டீச்சிங் குணம் அதிகம். எதையுமே கற்றுக்கிற ஆர்வம் அதிகம், சொல்லிக் கொடுக்க தன்மை இவங்கள்ட்ட அதிகம். அற்புதமாக சொல்லிக் கொடுப்பாங்க. இவங்களுக்கு நல்ல சொல் பேச்சு கேட்குற ஒரு ஆள் கூட இருந்தால் போதும், எல்லாத்துலேயுமே ஜெயிச்சுருவாங்க. இவங்க காது கொடுத்து கேட்கணும், இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும், கேட்டால் ஜெயிச்சிருவாங்க. நிச்சயமா வெற்றி. இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் கிருத்திகையில் பிறந்தவங்களுக்கு வந்து ஐயப்பன் வழிபாடு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ஐயப்பன் வழிபாடு பண்ணால் மிகப்பெரிய யோகம் இருக்குது. பொதுவாக வந்து இவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இவங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யலாம், வயசானவங்களுக்கு உதவி செய்யலாம், வயசானவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கலாம். இதெல்லாம் வந்து பண்ணாங்க அப்படின்னா இவங்க மனசில் உள்ள கவலைகள்லாம் வந்து நீங்குங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் நீங்கும். எவ்வளவுதான் திறமை அறிவு இருந்தாலும் யோகம் இருந்தாலும் ஜாதகத்துல கிரகங்கள் சரியில்லைன்னா இவங்களும் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமா, ஆகவும் இல்லை நம்ம கஷ்டப்பட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பொழுதுமே ஒரு விஷயம், எவ்வளவு பெரிய யோகம் ஜாதகத்துல இருந்தாலும் நடக்கிற தசை நல்லா இருக்குதா, நல்ல இடத்துல இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். இதுதான் வந்து இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம். கரடுன்னு சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது இந்த பாடல தான் சொல்லுது. எந்த ஒரு கிரகமே சரியான இடத்துல இருந்து தசை நடந்தது அப்படின்னா ராஜயோகம். நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ சனி தசைனா நிறைய பேருக்கு பயம் இருக்கும். ஆனா சிம்ம லக்கணத்துல பிறந்த சூப்பர் ஸ்டாருக்கு 2ஆம் இடத்துல இருந்து சனி தசை நடக்கும் போதுதான் உச்சத்தை தொடர்றாரு. மிகப்பெரிய கோடிகள்ல பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. சம்பளம் வாங்கும் போது அவர் சனி திசையில தான் பெரிய யோகத்தை வந்து அடைஞ்சிருக்காரு. அப்ப எந்த ஒரு கிரகமும் இருக்கிற இடத்த பொறுத்து தான். இது சுக்கிர சில பேருக்கு நடக்கும், மோசமா இருக்கும், அடிக்கிற ஆப்பிள் ஆர்டிஸ்ட் ஊற்றே கிளம்புவாங்கிறன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வேலை செய்யும். அதனால வந்து இந்த இடத்துல வந்து மெயினான விஷயம் வந்து தகுதி இருக்கு இந்த ஜாதகருக்கு, இவரை வச்சு எதுவுமே பண்ணலாம். ஆனா அவருடைய தசாபுத்தி எப்படி வேலை செய்யுது தகுந்தாப்புலதான் ஆட்கள் அறிமுகம் ஆவாங்க. நிச்சயமா ஒரு திறமை இருக்குது, அதை பயன்படுத்திக்கிறது ஒரு ஆள் வேணும்ல. நிச்சயமா, இல்லாட்டி வேஸ்ட் தானே. நிச்சயமா. கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்க அப்ப ஐயப்பனை வழிபட்டா சூப்பரா இருக்கும் லைஃப். நிச்சயமா. அதே மாதிரி இந்த வயசானவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. இந்த ரோட்டோரம் படுத்திருப்பாங்கல்ல, ஆமா, அவங்களுக்கு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பெட்ஷீட் வாங்கி கொடுக்கறது சூப்பர். பிளாக் கலர் பெட்ஷீட் வாங்கி கொடுக்க கிருத்திகை நட்சத்திரம். ஆமா, நீங்க சொல்ற மாதிரி இப்ப நம்ம சனியோட ஆதிக்கம் தான் அவங்க. பிளாக் கலர் அழகா நீங்க சொல்றது அற்புதமா வேலை செய்யும். அது செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்களா நிறைய பிரச்சனை தீரும். அடுத்ததா முக்கியமான நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம். அதை நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம், மாமனுக்காக அதுன்ற விஷயத்துலயும் பேசியிருக்கோம். சரிங்க, இருந்தாலும் திருப்பி பேசுவோம் ரோஹிணி நட்சத்திரம். சரிங்க. இப்ப ரோகிணினா இந்த உலகத்துக்கே